வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருப்பது சுற்றுச்சூழல் வரலாறு. சுற்றுச்சூழல் நம் வாழ்வின் அன்றாட அங்கத்தில் ஒரு பகுதியாக உள்ளது. இச்சுற்றுச்சூழல் இல்லை என்றால் எந்த வரலாற்றும் அடிப்படையும் நம் தெரிய முடியாது. எந்த ஒரு வரலாற்றையும் பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக சுற்றுச்சூழல் வரலாற்றின் அடிப்படையை நாம் அறிய வேண்டும். அந்த வகையாக இந்திய வரலாற்றின் சுற்றுச்சூழல் வரலாறு இன்று நாம் காணவிருக்கும் பாடத்தலைப்பு. இந்தியாவின் நிலவியல் அடிப்படைகள் இமயமலை பகுதிகள், சிந்து கங்கை சமவெளிகள் மற்றும் தீபகற்ப இந்தியா, தக்கான பீடபூமி என்று சொல்லப்படும் தீபகற்ப இந்தியா. இமயமலை பகுதிகளில் சிவாலிக் குன்றுகள், வட இந்திய சமவெளிகள், ஆரவல்லி மலைகள், விந்திய சாத்பூரா மலைப்பகுதிகள், சத்தீஸ்கர் பீடபூமி, சோட்டா நாகபுரி பீடபூமி மற்றும் கடலோர நிலப்பகுதிகள், மேற்கு கடற்கரை பகுதிகள், கிழக்கு கடற்கரை பகுதிகள் என்று 5 பிரிவுகளாக இந்தியாவின் பகுதிகளை பிரிக்கிறோம். இந்த 5 பகுதிகளின் அடிப்படையில் நாம் நம்முடைய சுற்றுச்சூழல் வழி மரபுகளையும் வரலாற்றையும் அறிய விளையலாம். மேற்காணும் நம் இந்திய வரைபடத்தில் மேல் பகுதி, அந்த பழுப்பு நிற பகுதிகள் எல்லாம் இமயமலை பகுதிகளை குறிக்கின்றது. தக்கான பீடபூமி பகுதிகள் கீழிருக்கும் மஞ்சள் நிற பகுதிகள் பீடபூமிக்குள் வருகின்றன. கிழக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் தென்னிந்திய பகுதிகளின் இரு கரை ஓரங்களிலும் அமைந்துள்ளன. இந்த சூழலின் அடிப்படையில் இந்திய வரலாற்றை நாம் பார்க்கலாம். இந்தியா உலக புவியின் வரலாற்றை பொறுத்தவரை 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக பூமி இருந்ததாகவும் அப்பூமி உருகிய நிலையில் இருந்ததாகவும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். சுற்றுச்சூழல் என்பது வரலாற்றின் ஒரு முக்கியமான நிகழ்வாக உள்ளது. இந்த பூமியில் 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக பூமியில் உயிரினங்கள் இருந்தனவா, எப்படி இருந்தன என்று ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்த வண்ணம் இருந்தனர். அவற்றில் பல்வேறு கருத்துக்கள் வெளிப்பட்டுள்ளன. முதன்முறையாக சுற்றுச்சூழல் வரலாறு என்பது 1960 மற்றும் 70களில் தொடங்கிய ஒரு இயக்கத்தின் அமைப்பாக உள்ளது. இந்த இயக்கங்கள் ஏன் தொடர்ந்தன? சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வு மக்களுக்கு வர ஆரம்பித்தது. புவி உச்சி மாநாடு கெய்ரோவில் நடைபெற்ற அந்த மாநாட்டின் அடிப்படையில் உலகம் முழுவதும் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டது. சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் இயற்கை வளங்களை சுரண்டுவது, காடழிப்பு, மண் மாசுபாடு, காற்று மற்றும் நீர் மாசுபாடுகள், பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாட்டின் அதிகரிப்பு, விலங்குகளுடைய அழிவு, பல்லுயிர்களின் நிலைமை இன்று இழந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், இதை குறித்த விழிப்புணர்வு ஏற்பட்டதினால் சுற்றுச்சூழல் இயக்கங்கள் உருவாக ஆரம்பித்தன. அந்த இயக்கங்களின் வழியாக உலகம் முழுவதும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் மக்களிடம் தலைப்பட்டது. 1972ஆம் ஆண்டில் ரொடரிக் நாஷ் என்பவர் சுற்றுச்சூழல் வரலாறு என்ற கருத்தை வெளியிட்டு தன்னுடைய புத்தகத்தில் மனிதனின் வாழ்விடத்துடன் கடந்த கால தொடர்பும் உடையது சுற்றுச்சூழல் வரலாறு என்று குறிப்பிட்டார். இந்த சுற்றுச்சூழல் வரலாற்றில் விவாதங்கள் எப்படி ஏற்படுகின்றன? முதலாவதாக விவசாய சமூகங்கள் எப்படி உருவாக்கப்பட்டது என்ற சுற்றுச்சூழல் விவாதம் எழுந்தது. அதன் அடிப்படையில் முதல் மனிதன், ஆதி மனிதன் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுக்கிடையேயான நெருக்கம், சுற்றுச்சூழலுடன் அதாவது இயற்கையுடன் அவர்களுடைய உறவு என்ன, அந்த மனிதன் இயற்கையை மீறி ஒரு இடத்தில் வாழ தலைப்பட்ட போது விவசாய சமூகங்களாக உருவெடுத்தனர். இந்த விவசாய சமூகங்கள் மக்களிடையே அவர்களுடைய குழுக்களிடையே ஒரு இணக்கம் ஏற்படவும், மனிதர்களுக்குள் ஒரு நெருக்கம் ஏற்படவும், அவர்களுக்குள் தலைவன், அமைப்பு, சமூகம் இப்படிப்பட்ட உருவாவதற்கு காரணமாக அமைந்தது அவர்களுடைய சுற்றுச்சூழல். இந்த சுற்றுச்சூழலுடைய நெறிமுறைகள் என்ன, இந்த சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் ஆரம்ப காலம் முதல் அறிய தலைப்பட்டனர். அடுத்தது அந்த மானுடவியல் கருத்தின்படி பண்டைய இந்தியா அப்படி என்ற ஒரு வரலாற்றின் அடிப்படையில் அவர்கள் கருத்துக்களை வெளியிட்டார்கள் வரலாற்றாசிரியர்கள். அதாவது வரலாற்றின் ஒரு பகுதியாக மானுடவியல் கற்பிக்கப்பட்டது. மனிதர்கள் எப்படி வாழ்ந்தனர், அவர்களுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்தது, அவர்களுக்கும் அவர்களுடைய வரலாற்றிற்கும் தொடர்பு என்ன என்று எழுதப்பட்ட காரியங்கள் தான் மானுடவியலில் அடிப்படையாக அமைந்தன.
மானுடவியல் வரலாற்றின் ஒரு அங்கமாக இருப்பதற்கு காரணம், வரலாற்றுக்கு முற்பட்ட பகுதிகளுக்கு காலகட்டத்திற்கு நமக்கு சான்றுகள் கிடையாது. அகழ்வாய்வின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட கற்கருவிகள் மற்றும் சான்றுகளின் அடிப்படையிலே மனித எச்சங்கள், மிருகங்களுடைய எலும்புகள் இவற்றின் அடிப்படையிலேயே நாம் அந்த காலத்தை கணிக்கிறோம். எழுதப்பட்ட சான்றுகள் எதுவும் கிடையாது. எனவே மானுடவியல் பற்றி அறிவதற்கு சுற்றுச்சூழல் கல்வி மிக இன்றியமையாததாக உள்ளது. அடுத்ததாக புதைப்படிவ எரிபொருள்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றனர். இன்றைய நிலையில் அவர்கள் எப்படி கடந்த காலத்தை பற்றி அறிவது, அதன் காலகட்டத்தை எப்படி குறித்துக் கொள்வது என்பதற்கு இந்த புதைப்படிவ எரிபொருட்கள் உதவுகின்றன. அந்த காலத்தில் அவற்றின் சூரிய ஆற்றலின் அடிப்படையில் கார்பன் 14 என்ற முறையின் அடிப்படையில் அவர்கள் காலத்தை கணிக்கின்றனர். அந்த மரங்களுடைய காலங்கள் எவ்வளவு, விலங்கினங்களுடைய எலும்பின் அந்த கார்பன் அளவை கொண்டு அவற்றினுடைய அளவு எவ்வளவு, அந்த மனிதர்களுடைய எலும்புகள், மண்டை ஓடுகள் அவற்றின் அடிப்படையில் அவற்றின் காலத்தை கணிக்கின்றனர். எனவே இவற்றை கரிம பொருளாதாரம் என்று சொல்கிறோம். அவர்களுடைய அந்த காலகட்டத்தை கணிப்பதற்கு சில அறிவியல் பூர்வமான அடிப்படைகள் வைத்து அவர்கள் காலத்தை கணிக்கின்றனர். இந்த காலத்தை கணிக்கும் பொழுது அவை துல்லியமாக கணக்கிடப்படுகின்றன அறிவியல் ஆராய்ச்சியாளர்களால், அகழ்வாராய்வு செய்பவர்களால். இப்படி மனிதன் ஒரு காலகட்டத்தில் நாடோடியாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து, உணவு சேகரிப்பவராக, வேட்டையாடுபவராக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து சிறுக சிறுக ஒவ்வொரு கண்டுபிடிப்பையும் கண்டுபிடித்தனர். முதலாவதாக அவர்கள் நெருப்பின் பயனை அறிந்தனர். பின்னர் சக்கரம் செய்ய முற்பட்டு பானைகள், ஓடுகள் செய்ய ஆரம்பித்தனர். ஒரு இடத்தில் தங்கி நிலையாக வாழ ஆரம்பித்தனர். சமுதாயத்தில் சிறுக சிறுக மாற்றம் வளர ஆரம்பித்தது. நாகரிகமற்ற நிலையில் இருந்து மனிதன் நாகரிகத்திற்கு மாற ஆரம்பித்தான். இந்த சுற்றுச்சூழல் விவாதங்கள் வரலாற்றில் ஒரு முக்கிய அங்கமாக வகிக்கின்றன. இந்த உற்பத்தியில் மாற்றங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏற்பட்டது. விவசாயம் செய்ய பழகிய மனிதன் அந்த இடத்தில் அதன் பிறகுதான் ஆற்றங்கரை நாகரிகங்கள் உருவாக ஆரம்பித்தன. எகிப்திய நாகரிகம், மெசபடோமியா நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம் மற்றும் உலகின் பல நாகரிகங்கள் உருவாக ஆரம்பித்த காலகட்டம் அது. ஆக மனிதன் வரலாற்று காலத்திற்கு வருவதற்கு முன் வாழ்ந்த இக்காலத்தில் அவர்கள் நிலையாக ஓரிடத்தில் தங்கி உடைகளை உடுக்க ஆரம்பித்தனர். பின்னர் நாகரிகம் வளர வளர 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தொழில் புரட்சி, ரயில்வே, நீராவி, நிலக்கரி இவற்றினால் ஏற்பட்ட மாற்றங்களினால் மட்டுமே மின்சாரம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுவரை மனிதர்கள் இயற்கையோடு இணைந்த சுற்றுச்சூழல் தொடர்புடைய வாழ்வுதான் வாழ ஆரம்பித்தனர். இந்த சுற்றுச்சூழல் நீதியை எப்படி நாம் பாதுகாக்கின்றோம்? பொதுவாக இந்த சுற்றுச்சூழல் நீதி என்பது சுற்றுச்சூழல் நம்மால் எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது, எவ்வாறு சுரண்டப்படுகிறது என்பதை குறித்த விவாதமாகும். முதலாவது தலைப்பின்படி மேம்பாடு மற்றும் நிலைத்தன்மை. சுற்றுச்சூழலை எவ்வாறு பாதுகாக்கலாம், அதை எவ்வாறு நிலைத்தன்மைப்படுத்தலாம்? நம் நிலைத்தன்மைப்படுத்தும் போது மட்டுமே வருங்கால சந்ததியினருக்கு அதை சேமித்து வைக்க முடியும். அந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான வழிவகைகள் யாவை, அவற்றை எவ்வாறு இவ்வளவு நாட்கள் பாதுகாத்தனர் என்பதை அறிய முற்படுவதுதான் சுற்றுச்சூழல் நீதி. இதில் வளர்ந்த நாடுகளுக்கும் வளரும் நாடுகளுக்கும் இடையிலான சமத்துவம் எவ்வாறு பின்பற்றப்படுகிறது என்பதை நாம் வரலாற்று பார்வையில் பார்க்கிறோம். இந்த வளர்ந்த நாடுகளும் வளரும் நாடுகளும் எந்த அளவிற்கு அவர்கள் சுற்றுச்சூழலை பயன்படுத்துகின்றனர், எவ்வளவாக தண்ணீரை நுகர்கின்றனர், காற்றில் கரியமில வாயு, ஆக்சிஜன் ஆகிய 2 வாயுக்களினுடைய பயன்பாடு எவ்வளவாக இருக்கிறது என்ற புள்ளி விவரங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது வளரும் நாடுகளை விட வளர்ந்த நாடுகள் அதிக அளவில் நுகர்வு செய்கின்றனர். எனவே புரட்சியாளர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஒரு சமத்துவம் இருக்க வேண்டும். எந்த நாடும் அதிக அளவில் பயன்படுத்தி புவி உச்சி மாநாட்டில் இந்த விவாதங்கள் 1992 நடைபெற்ற புவி உச்சி மாநாட்டில் இந்த காரியங்கள் விவாதிக்கப்பட்டது. எனவே சுற்றுச்சூழல் நீதி அவசியம் என்று கருதப்பட்டு, சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு தனிநபருடைய அடிப்படை கடமை.
குறிப்பாக அரசாங்கங்கள் இவற்றை பொறுப்பெடுத்து சுற்றுச்சூழல் நீதியை பாதுகாக்க வேண்டும் என்று அம்மாநாட்டில் கோரிக்கை விடுக்கப்பட்டு உலகம் எங்கும் அவை பரப்பப்பட்டது. மேலும் ஏழைகளின் சுற்றுச்சூழல் என்ற தலைப்பின் அடிப்படையில் விவாதங்கள் மேற்கொள்ளப்பட்டது. இனம் மற்றும் பாலினம் எந்த அளவுக்கு சுற்றுச்சூழல் நீதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றனர் என்பதையும் அவர்கள் கூறினர். பொதுவாக ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு அதிக அளவில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்று அங்கு பேசப்பட்டது. களை எடுத்தல், விவசாயம் செய்தல் போன்ற சுற்றுச்சூழலோடு இணைந்த பணிகளை பெண்கள் செய்யும் பொழுது அவர்களுக்கு சுற்றுச்சூழலின் மேல் ஒரு பிடிப்பு ஏற்படும். மேலும் தண்ணீரை பயன்படுத்தும் போது அவர்கள் சுற்றுச்சூழலின் மேல் ஒரு ஈடுபாட்டுடன் வேலை செய்ய முடியும். அதனால் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வும் அவர்களிடம் இருக்கும். இந்த விஷயங்கள் சுற்றுச்சூழல் நீதிக்காக ஏற்படுத்தப்பட்டது. மேலும் இந்த சுற்றுச்சூழல் நீதியை பாதுகாக்க பல இயக்கங்கள் செயல்படுத்தப்பட்டது. குறிப்பாக பசுமை பட்டை இயக்கம் கென்ய நாட்டில் ஏற்படுத்தப்பட்டது. 1977 நோபல் பரிசு பெற்ற வங்காரி மாத்தாய் அவர்கள் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தனர். அவர்களுடைய இயக்கம் கென்யாவில் தொடங்கப்பட்டது. அவர்களுடைய இயக்கத்தின் பெயர் பசுமை பட்டை இயக்கம். அதாவது மரங்கள் நடக்கூடிய அந்த இயக்கத்தை இவர்கள் தொடங்கினார்கள். அவர்கள் தொடங்கும் பொழுது பல எதிர்ப்புகள் வந்தாலும் அதிக அளவில் மரங்களை நட வேண்டும், லட்சக்கணக்கில் மரங்களை நட வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. மரம் வெட்டப்படுவதை தடுக்க வேண்டும், புதிய மரங்களை நட வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் அவர்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்க தலைப்பட்டனர். அவர்களோடு கைகோர்த்து அநேகர் அந்த இயக்கத்தில் பங்கு பெற்றனர். மற்றும் பீனா அகர்வால் அவர்கள் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு பெண்களுடைய பங்கு மிக முக்கியம் என்பதை உலகிற்கு வெளிப்படுத்தி வாதிட்டார். குறிப்பாக பெண்கள் தண்ணீர் சேகரிப்பது, மரம் பாதுகாப்பது, மருத்துவ தாவரங்களை தேடுவது, கால்நடைகளை பராமரிப்பது, களை எடுப்பது போன்ற பயிர்களை அறுவடை செய்வது, இந்த வேலைகளை பெண்கள் செய்வதனால் சுற்றுச்சூழலை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், எனவே அவர்கள் பாதுகாப்பார்கள் என்று வாதிட்டார். மேலும் சிப்கோ இயக்கம் போன்ற இந்தியாவில் ஏற்பட்ட இயக்கம், இதில் பெண்கள் அதிகமாக பங்கேற்றது இந்த இயக்கத்தின் வெளிப்பாடாக நாம் சொல்லலாம். இந்த இயக்கங்கள் இந்தியாவில் மட்டுமல்ல, உலக அளவில் இந்த சுற்றுச்சூழல் நீதி இயக்கங்கள் அதிக அளவில் ஏற்படுத்தப்பட்டன. இந்த இயக்கத்தின் ஒரு தொடர்ச்சியாக நாம் பார்க்கும் பொழுது அபே சிங் என்னும் ராஜஸ்தானிய மன்னன் தன்னுடைய அரண்மனையை கட்டுவதற்காக மரங்களை வெட்ட முற்பட்டார். அப்பொழுது அந்த பகுதி, அந்த மரத்தின் பெயர் கேஜ்ரி என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த மரம். இன்றளவும் அவர்களுடைய நாட்டின், அவர்களுடைய பகுதியின் நினைவு சின்ன மரமாக, அதாவது ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாநில மரமாக அது இருக்கிறது. அந்த மரத்தை அவர்கள் வெட்ட தலைப்பட்ட போது அங்குள்ள பெண்கள் அவற்றை தடுக்க முயற்சித்தனர். குறிப்பாக அமிர்தா என்ற பெண் தன்னுடைய 2 கைக்குழந்தைகளுடன் மரத்தை வெட்டக்கூடாது என்று போராடினார். ஆனால் வாயிற்காவலாளர்களோ அரசனுடைய ஆணை, மரத்தை வெட்டியாக வேண்டும். எனவே அவர்கள் சென்று அந்த பெண்ணினுடைய என் தலையை வெட்டினால் மட்டுமே இம்மரத்தை வெட்ட முடியும் என்று அவர்கள் வாதிட்ட பொழுது அந்த வாயிற்காவலர்கள் அந்த பெண்ணின் தலையை துண்டாக்கி அவர்களுடைய 2 குழந்தைகளையும் வெட்டி பின்னர் மரத்தை வெட்ட தலைப்பட்டனர். அரசன் இதை கேள்விப்பட்ட போது மனம் இறங்கி இனி அந்த மரங்களை வெட்ட வேண்டாம், தன்னுடைய அரண்மனையை வேறு இடத்தில் அமைத்துக் கொள்ள முன்வந்தார். எனவே இந்த இயக்கம் இப்பொழுது மட்டுமல்ல, 1773 ஆண்டு காலகட்டத்தில், அதாவது 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே ஆரம்பிக்கப்பட்டது. பின்னர் இதே நிகழ்வு நம் இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்பும் ஏற்படுத்தப்பட்டது. அதுதான் சிப்கோ இயக்கம் என்னும் இயக்கம். இந்த காலத்தில் மக்கள் மரங்களை வெட்டுவதற்காக, அதாவது குறிப்பிட்ட ஒரு தனியார் நிறுவனத்திற்காக அந்த பகுதி மரங்கள் வெட்டுவதற்கு, இமயமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியினுடைய மரங்கள் வெட்டப்படுவதற்கு அரசாங்கத்திடம் அனுமதி கேட்டிருந்தது. அரசாங்கமும் அதை அனுமதித்திருந்தனர். ஆனால் அந்த பகுதி மக்கள் அந்த மரங்களை வெட்ட அனுமதிக்கவில்லை. பிகிவா அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட இன மக்கள்
அவர்களுடைய அந்த புனித மரமாக அவர்கள் கருதினர். அவர்கள் சுற்றுச்சூழலை தங்களது உயிருக்கும் மேலாக மதித்தனர். எனவே அப்பகுதி மக்கள் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மரங்களை கைகளால் தழுவிக்கொண்டு அந்த பெண்கள் மற்றும் மக்கள் அனைவரும் அந்த பகுதியினை பாதுகாக்க போராடினர். இந்த விஷயம் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுடைய பார்வைக்கு எடுத்து செல்லப்பட்ட பொழுது, ஆம், இது சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்பதற்காக 15 ஆண்டுகளுக்கு அந்த பகுதியினுடைய மரங்கள் வெட்டப்படக்கூடாது என்று அவர்கள் தடை விதித்தனர். இந்த இயக்கம் அந்த ஒரு பகுதியை தொடர்ந்து கர்நாடகா மற்றும் அப்பிகோ இயக்கம் மற்றும் பல இயக்கங்கள் பல்வேறு மாநிலங்களில் உருவாக ஆரம்பித்தது. எனவே இந்த பெண்களுடைய பங்களிப்பு மற்றும் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கப்பட்ட இந்த இயக்கங்கள் மக்களுடைய ஒரு முக்கியமான நடவடிக்கையாக அமைந்தது. அடுத்ததாக நாம் பார்க்க போவது வரலாற்றினுடைய காலகட்டங்கள். வரலாற்றின் காலகட்டங்களில் மனிதர்களுடைய அவர்களுடைய சுற்றுச்சூழலுக்கும் அவர்களுக்குமான உறவு எப்படியாக இருந்தது என்று பார்க்க போகிறோம். இன்றைய நிலையிலும் சுற்றுச்சூழல் மனிதர்களுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருக்கிறது. மனிதர்கள் இயற்கையிலிருந்து அநேக காரியங்களை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். குறிப்பாக மருத்துவ தாவரங்கள், விலங்கினங்கள் மற்றும் பல்வேறு வகையான காய்கறிகள், பழங்கள், விதைகள், எத்தனையோ இயற்கை நமக்கு நன்கொடையாக அளித்திருக்கிறது. இவை இன்று அல்ல, மனிதன் உருவாக்கப்பட்ட நாட்களில் இருந்தே இயற்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அவர் எவ்வாறு அவர்களுடைய இயற்கையினுடைய உறவு இருந்தது என்று இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். வரலாறு என்பது எழுதப்படுவதற்கு எழுத்துக்கள் தோன்றிய காலத்திற்கு பிறகுதான் எழுத்து வடிவில் வரலாறு எழுதப்பட்டது, கல்வெட்டுக்கள் பொறிக்கப்பட்டன. ஆனால் வரலாற்று பதிவுகள் வருவதற்கு முன்பாக 2.6 மில்லியன் ஆண்டுகள் மனிதன் நாடோடிகளாக வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கின்றனர். இவர்களது வாழ்க்கையை நாம் அறிய தொல்பொருட்கள் மட்டுமே முக்கியமான சான்றாக உள்ளது. இந்த காலத்தை பற்றி அநேகர் ஆராய்ச்சி செய்திருந்தாலும் சுற்றுச்சூழலோடு தொடர்புடைய வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தினுடைய விவரங்களை அளித்தவர்கள் முதலாவதாக டேனியல் வில்சன். இவர் தன்னுடைய புத்தகமான ஸ்காட்லாந்தின் தொல்பொருள் மற்றும் வரலாற்றுக்கு முந்தைய பதிவுகளை 1851 வெளியிட்டார். பின்னர் சார்லஸ் டார்வின் இயற்கை தேர்வின் வழிமுறைகள் மூலம் உயிரினங்களின் தோற்றம் எனும் கருத்தினை அடங்கிய புத்தகத்தை 1859 தன்னுடைய ஆராய்ச்சி பதிப்பாக வெளியிட்டார். சர் ஜான் லூபாக் என்பவர் வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டங்கள், பண்டைய எச்சங்கள் மற்றும் நவீன சேமிப்புகள் என்றும் விளக்கியுள்ளார் 1865. இவர்களுடைய கூற்றுப்படி மனிதன் எவ்வாறு உருவாக்கப்பட்டான், பூமியினுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்தது, மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்தது, இயற்கையோடு இணைந்த வாழ்வை அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று பல்வேறு காரியங்களை அவர்கள் விளக்கமாக அளித்துள்ளனர். முதலாவதாக பூமியின் வரலாறு. புவியியலாளர்கள் பூமியின் வரலாற்றை 4 சகாப்தங்களாக பிரித்துள்ளனர். பூமி எவ்வாறு உருவாக்கப்பட்டது, அது முதலாவது எப்படி உருகிய நிலையில் இருந்தது, பின்னர் அது எப்படி காலகட்டங்களை தாண்டி இன்றைய நிலைக்கு வந்துள்ளது என்று முதன்மை நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை மற்றும் தற்போதைய நிலை என்று 4 சகாப்தங்களாக பிரித்துள்ளனர். மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியை அவர்கள் விளக்கமாக விவரித்துள்ளனர். ஆஸ்ட்ரோபில்லத்துக்கள் அப்படி என்று சொல்லக்கூடிய குரங்கிலிருந்து குரங்கை போன்ற குரங்கு மனிதன் அவன் உருவாக்கிய, அதாவது 2 கால்களும் நிமிர்ந்த நிலையில் மனிதன் நடக்க தொடங்கிய நிலையை ஆஸ்ட்ரோபித்தலாய்கள் என்றார்கள். அடுத்ததாக ஹோமோ ஹாபிலஸ் என்று மனிதன் நிமிர்ந்து நேராக பார்த்து கருவிகளை கையில் எடுக்க தொடங்கிய காலகட்டம். ஹோமோ எரக்டஸ் என்று சொல்லக்கூடிய கற்களை மனிதன் பயன்படுத்திய காலங்களை 1.8 மில்லியன் நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் வாழ்ந்திருக்கின்றனர். அடுத்ததாக நியாண்டர்தால் மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய இவர்களும் முழுமையான பரிணாம வளர்ச்சி அடைந்த மனிதர்கள் அல்ல. இவர்களும் 1,30,000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த மனிதர்கள். அடுத்ததாக ஹோமோசேப்பியன், இவன் தான் பூரணமான மனிதன் என்று சொல்லக்கூடிய 3 லட்சம் வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த மனிதன். இவர்களுக்கு வேட்டையாடுதலும் உணவு சேகரிப்பதும் மட்டுமே இவர்களுடைய தொழிலாக இருந்தது.
இவர்கள் கற்கருவிகளை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்தனர். இவர்கள் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆசிய பகுதிகளில் வாழ தலைப்பட்டனர். இந்த காலகட்டத்திற்கு முந்தைய மனிதர்கள் உலகின் பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக நியாண்டர்தால் மனிதர்கள் ஜெர்மனியில் வாழ்ந்தனர். ஆனால் இந்த மனிதர்கள் உலகெங்கும் போய், ஹோமோசேப்பியன் இனத்தை சார்ந்தவர்கள் உலகெங்கும் போய் பரவி அங்கங்கு வாழ தலைப்பட்டனர். கடைசியாக குரோமெக்னான் என்று சொல்லக்கூடிய வகையை சார்ந்த நவீன கால மனிதன், அதாவது முழுமையாக பரிபூரண வளர்ச்சி அடைந்த மனிதன் ஆசியா, ஆப்பிரிக்க பகுதிகளில் 40,000 வருடங்களுக்கு முன்பாக வாழ ஆரம்பித்தனர். இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு தெரியக்கூடிய ஆதாரங்கள் தொல்பொருள் ஆதாரங்கள் மட்டுமே. இந்த தொல்பொருள் ஆதாரங்கள் எவை என்று பார்க்கும் பொழுது, அவர்கள் பயன்படுத்தின கலை பொருட்கள் மற்றும் கற்கருவிகள், உளி, கோடாரி, செதுக்கப்பட்ட கற்கள், இவையெல்லாம் அவர்களுடைய கலைப்பொருட்களாகவும் கற்கருவிகளாகவும் இருந்தன. உடைந்த பானை ஓடுகள் மற்றும் எலும்பு துண்டுகள் இவர்களுடைய ஆதாரங்களாக நாம் காண்கிறோம். மற்றும் மனிதன் ஓய்வு நேரங்களில் வரைந்த குகை ஓவியங்களும் அந்த குகை ஓவியங்களில் வரையப்பட்டுள்ள அமைப்புகளும் அவர்களுடைய காலகட்டத்தை அறிய நமக்கு உதவியாக உள்ளன. மேலும் பண்டை கால நாகரிகங்கள் ஆரம்பித்த காலகட்டத்தை பார்க்கும் பொழுது நாணயங்கள், கல்வெட்டுக்கள், முத்திரைகள், சிற்பங்கள் மற்றும் விலங்கு மற்றும் மனிதர்களுடைய அந்த எச்சங்கள், அதாவது அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், இவை அனைத்தும் நமக்கு முக்கிய ஆதாரங்களாக உள்ளன. வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தை பார்க்கும் பொழுது உணவு சேகரிக்கும் கட்டம், அதாவது பாலியோலித்திக் என்று சொல்லக்கூடிய பழைய கற்காலம். இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய ஒரே நோக்கம் உணவு சேகரிப்பது மட்டுமே. தங்களுடைய பசியை ஆற்ற அங்கங்கே சென்று உணவு சேகரிக்க தலைப்பட்டனர். இதுதான் ஆரம்ப கால வாழ்க்கை. பின்னர் ஒழுங்கமைக்கப்பட்ட வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரிக்கும் கட்டமாக 2ஆம் கட்டம் அமைந்தது. 3ஆம் கட்டத்தில் அவர்கள் ஓரிடத்தில் தங்கி நிலையாக வாழ முற்பட்டனர். அந்த காலகட்டத்தில் அவர்கள் வாழ்வதோடு தங்களுடைய ஈமச் சடங்குகள் போன்ற காரியங்களையும் செய்ய தலைப்பட்டனர். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது வரலாற்றில் காலகட்டங்களை சில பிரிவுகளாக ஆராய்ச்சியாளர்கள் பிரித்துள்ளனர். பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம் மற்றும் அதன் பின்னராக செம்பு காலம், இரும்பு காலம், அதாவது உலோக காலம், இப்படி பிரித்துள்ளனர். இந்த பழைய கற்காலத்தை 3 பிரிவுகளாக, கீழ்ப்பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம், மேல்பழங்கற்காலம் என்று 3 பிரிவுகளாக பிரித்துள்ளனர். இந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் பாலியோலித்திக் என்று பெயர். பாலியோ என்றால் பழமை, லித்திக் என்றால் கல். அதனால் பழைய கற்காலம் என்ற சொல் 1865ஆம் ஆண்டு ஜான் லூபாக் என்ற தொல்பொருள் ஆய்வாளர் பழைய கற்காலம், அதாவது பாலியோலித்திக் என்ற சொல்லை பயன்படுத்தினார். அப்பொழுது அவர்கள் தயாரித்த அந்த கற்கருவிகள் சில நுட்பங்களுடன் அவை அமைக்கப்பட்டிருந்தது. அந்த நுட்பங்களுக்கு சோகோனியன், அச்சூலியன், லெவோயிஸ் தொழில்நுட்பம் மற்றும் வட்டு தொழில்நுட்பம் என்று சில தொழில்நுட்பங்கள் இருந்தன. இவை வேறு ஒன்றுமில்லை. சோகோனின் என்று சொல்லும் போது கற்கருவிகள் அவர்கள் கைப்பிடிகளாக கற்கள் அங்கங்கே கிடந்த கற்களை எடுத்து தாங்கள் கைப்பிடித்து உணவு சேகரிக்கவும், மரங்களில் உள்ள கொட்டைகளை அடிக்கவும், பழங்களை பறிக்கவும், தன்னை எதிர்க்க வரும் விலங்குகளை, தாக்க வரும் விலங்குகளை அடிக்கவும் அவர்கள் இந்த கற்களை கருவிகளாக பயன்படுத்தினார். அதற்கேற்ற விதமாக கரம் பிடித்து கைப்பிடித்து அடிக்கக்கூடிய கோடாரிகள் போல உருவாக்க ஆரம்பித்தனர். அச்சூலியன் என்பது கைக்கோடாரிகளின் வகைகள் தான். லெவோயிஸ் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் அவர்கள் செதுக்கப்பட்ட முனை கூர்மையாக்கப்பட்ட கற்கருவிகளை பயன்படுத்தினர். இந்த ஆரம்ப கால கற்கருவிகளை நாம் பல்வேறு இடங்களில் இந்தியாவில் பார்க்கலாம். அதிரம்பாக்கம் மற்றும் குதியாம் குகைகள், இவை தமிழ்நாட்டில் உள்ள செங்கற்பட்டு மாவட்டத்தின் அருகில் அதிரம்பாக்கம் உள்ளது. குண்டலா என்று பிரம்மேஸ்வரம் பகுதியில் இருக்கக்கூடிய குண்டலா தமிழ்நாட்டின் பென்னர் பள்ளத்தாக்கு, மத்திய இந்திய பகுதியில் நர்மதா பள்ளத்தாக்கு,
மற்றும் நெவாசா என்று சொல்லக்கூடிய கோதாவரி பள்ளத்தாக்கின் பகுதி மகாராஷ்டிராவில் அமைந்துள்ளவை மற்றும் சோயன் பள்ளத்தாக்கு தற்போதைய பாகிஸ்தானின் பகுதிகளில் உள்ளவை. இந்த பகுதிகளில் அதிக அளவில் இந்த ஆரம்ப கால கற்கருவிகளை நாம் பார்க்கின்றோம். இந்த கற்கால கருவிகளை வட இந்தியாவில் அதிகமாக கண்டுபிடிக்க ஆரம்பித்த தலைப்பட்டவர் மார்டிமர் வீலர் மற்றும் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அவருடைய பெரும் முயற்சியினால் வட இந்திய பகுதிகளில் இந்த கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. தென்னிந்தியாவில் அக்குறையை நீக்கியவர் ராபர்ட் ப்ரூஸ்வுட் என்ற தொல்பொருள் ஆய்வாளர். எனவே அவரை பழங்கற்கால தொல்லியலின் தந்தை என்று அழைக்கின்றனர். இவர் யதார்த்தமாக பல்லாவரம் மலைப்பகுதிகள், அதாவது சென்னை அருகே இருக்கக்கூடிய பல்லாவரம் மலைப்பகுதிகளில் நடந்து கொண்டு ஆய்வுகளை கண்டறிய முற்பட்ட பொழுது அங்கு பல்வேறு பழங்கற்கால மனிதர்களுடைய தடயங்கள் மற்றும் கற்கருவிகள் கிடைத்துள்ளன. மற்றும் அங்குள்ள மலைப்பகுதிகளில் உள்ள குகைகளில் அவர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்களும் அம்மனிதர்கள் விட்டு போன அந்த குகை பதிவுகளும் இருந்தன. இவற்றை வைத்து இங்கு ஒரு பழங்கற்கால மனிதர்களுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது என்று சொல்லி இந்த ராபர்ட் ப்ரூஸ்வுட் அவர்கள் பழங்கற்காலத்தை அதிக அளவில் அங்கு எடுத்துரைத்து ஆராய்ச்சி செய்தார். அதன் முயற்சியாக பல்வேறு பகுதிகளில், தென்னிந்திய பகுதிகளில் ஆராய்ச்சி நடத்தப்பட்டது. அதன் விளைவாக இங்கு ஒரு பெரிய நாகரிகம் உருவாக்க தலைப்பட்டது என்பதை நாம் அறிகின்றோம். அடுத்ததாக இடைக்கால கலாச்சாரங்கள் அவற்றை எப்படி அந்த கருவிகள் நேர்த்தியாக மற்றும் கூர்மையாக தயாரிக்கப்பட்டது, அதை வைத்தே அவற்றை மைக்ரோலித்திக் என்று சொல்லுகின்றனர் ஆங்கிலத்தில். மைக்ரோலித்திக் என்றால் சிறிய அல்லது நுண்ணிய கற்கருவிகள் பயன்படுத்தப்பட்டன. இந்த கற்கருவிகள் அளவில் சிறியனவாக இருந்தாலும் அவற்றின் பயன்பாடு அளவிடத்தக்கது. சிறிய உளிகள், ஆப்புகள் போன்ற வடிவமுடைய கற்கருவிகள் பயன்படுத்தப்பட்டன. குறிப்பாக பிம்பேத்கா மற்றும் பிற குகை பகுதிகளில், அதாவது மனிதர்கள் வேட்டையாடி அவர்கள் ஓய்வெடுத்த இடம் மலைப்பகுதிகள். அப்பகுதிகளில் அவர்கள் வில், அம்பு மற்றும் பல்வேறு விதமான கருவிகளுடன் வேட்டையாடுவதை அவர்கள் படமாக வரைந்து வைத்துள்ளனர். குறிப்பாக பிம்பேத்கா என்று சொல்லக்கூடிய அப்பகுதியில் உள்ள மலை குகைகளில் அழகான ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. இந்த இடைக்கற்காலத்தில் மக்கள் மத்திய இந்தியாவின் பகுதிகளில் சில குகைகளில் இக்காரியங்களை நாம் பார்க்க முடியும். அவர்கள் நடனமாடுவது, இசைக்குழுக்கள் போன்று ஒன்றாக அமர்ந்து பாடல்கள் பாடுவது, கூட்டமாக அமர்ந்திருப்பது போன்ற பல்வேறு ஓவியங்களை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக இந்த ஓவியத்தில் நாம் பார்க்கும் பொழுது குதிரை மீது அவர்கள் அமர்ந்து கையில் சில கற்கருவிகளை வைத்துக் கொண்டும் சில உளி போன்ற கருவிகளை வைத்துக் கொண்டும் வேட்டையாடுவதை நாம் இங்கு பார்க்க முடியும். மற்றும் பல்வேறு கால்நடைகள் பழக்கப்படுத்தப்பட்டுள்ளதை இக்காலகட்டத்தில் நாம் பார்க்கின்றோம். இதில் அவர்கள் கூட்டமாக இந்த படத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் கைகோர்த்து நடனமாடுவது போன்று, அங்கு பிற்புறத்தில் பாடல் பாடுவது போன்றும் சில ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. இவை அந்த காலகட்டம். எனவே சித்திரங்களாக தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தி இருந்தனர் இந்த காலகட்டத்தில். இந்த கருவி தயாரிக்கக்கூடிய நுட்பங்கள் சோனிய கலாச்சார பாரம்பரியம் அல்லது அச்சிலியன் கலாச்சார பாரம்பரியம் என்று சொல்லுகின்றனர். இவை உலகின் பல்வேறு பகுதிகளில் அந்தந்த பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட பகுதிகளில் அவற்றின் பெயரை கருவி தயாரிக்கும் நுட்பங்களுக்கு சூட்டினர். நம் இந்தியாவில் இக்கருவிகள் இந்த பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் விதமாக அவற்றின் முனைகள் வித்தியாசப்படுத்தி அவற்றின் அடிப்படையில் இந்த கலாச்சார பாரம்பரியத்திற்கு பெயரிட்டனர். சாப்பர் காப்பிங் கருவி மரபுகள் அல்லது அச்சிலியன் கலாச்சார பாரம்பரியம். அச்சிலியன் கலாச்சாரம் என்பது கைக்கோடாரிகளின் வகையை சார்ந்தது. அக்கைக்கோடாரிகளில் முனைகள் கூர்மைப்படுத்தப்பட்டிருந்த பாரம்பரியம். இவை அச்சிலியன் வகை. சோனிய கலாச்சார பாரம்பரியம் என்பது முனைகள் மட்டும் சீவப்பட்டு
ஆயுதங்களாக பயன்படுத்தப்பட்ட கலாச்சார கருவிகளை நாம் அவ்வாறு காண்கின்றோம். இந்த கற்கருவிகளுடைய அமைப்புகளை இந்த படத்தில் நாம் பார்க்கலாம். அவற்றின் முனைகள் கூர்மைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சிலவை ஆப்பு, உளி போன்ற அமைப்புகளில் இவை கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சிறிய கருவிகளாக இருந்தாலும் அவற்றின் பயன்பாடு அதிகமானது. குறிப்பாக விலங்குகளை வேட்டையாடி கொண்டு வரும் பொழுது அவற்றின் உடலை கிழிக்கவும், அவர்கள் மாமிசத்தை உண்ணவும் அவற்றிற்கு அவைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் மரத்திலிருந்து பழங்களை பறிக்கவும், செடிகளில் இருந்து காய்கறிகளை எடுக்கவும் அவர்கள் இந்த சிறிய கருவிகளை பயன்படுத்தி இருக்கின்றனர். அவற்றின் பல்வேறு வடிவங்களை நாம் இங்கு பார்க்கின்றோம். எவ்வாறாக இவை பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று தொல்லியல் ஆய்வாளர்கள் நமக்கு விவரங்களை அளித்துள்ளனர். இந்த கருவிகள் அனைத்தும் மத்திய இந்திய பகுதிகள் மற்றும் தென்னிந்திய பகுதிகளில் அதிக அளவில் கிடைத்துள்ளன. இவை அக்காலத்தின் இறுதியில், அதாவது நாகரிகம் தொடங்குவதற்கு முன்பாக கிடைக்கப்பட்ட பானை ஓடுகளின் துகள்கள். அவற்றில் அவர்கள் பயன்படுத்தப்பட்ட பானைகள் எவ்வகையாக செய்யப்பட்டது, கருப்பு நிறத்திலும், காவி நிறத்திலும் மற்றும் சிவப்பு நிறத்திலும் எவ்வாறாக பானைகள் செய்யப்பட்டன என்பதை இவற்றின் அமைப்புகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக வேட்டைக்காரர்களுடைய வாழ்க்கை. மனிதன் ஒரு இடத்தில் நிலையாக வாழ ஆரம்பிக்காத காலகட்டத்தில் அவர்களுடைய முதல் ஆரம்ப கால வேலை ஒன்றே ஒன்றுதான், உணவு சேமிப்பது. கற்காலத்தில் அவர்களுடைய பணி உணவு சேகரிப்பது மட்டுமே. தன் வயிற்றிற்கு அவர்கள் சேகரித்தது திருப்தி அடைந்தவுடன் அவர்கள் நிம்மதியாக வாழ தலைப்பட்டனர். பின்னர் ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு இயற்கை அவர்களால் அந்த இயற்கையினுடைய காரியங்களை கிடைக்காத போது, அதாவது ஒரு இடத்தில் பற்றாக்குறை ஏற்படும் போது, உணவு பற்றாக்குறை ஏற்படும் போது அவர்கள் அடுத்த இடத்திற்கு செல்ல தலைப்பட்டனர். அங்கு அதே போன்ற சௌகரியமான நிலைமை இராத பொழுது அவர்கள் அங்கு உள்ள விலங்குகளை வேட்டையாடவும், உயரமான மரங்களில் அவற்றை பழங்களை பறிக்கவும், இப்படி அவர்களுடைய வாழ்க்கை ஆரம்பமானது. அப்பொழுதுதான் இவர்களுக்கு கற்கருவிகளுடைய தேவை அதிகப்பட்டது. ஆக இந்த வேட்டைக்காரர்களுடைய வாழ்க்கை, அதாவது மனிதனுடைய இரண்டாவது நிலை வேட்டைக்காரர்களாக, முதலாவது படிநிலையில் அவர்கள் உணவு சேகரிப்பவர்களாக இருந்தனர். இரண்டாவது நிலையில் வேட்டைக்காரர்களாக அவர்களுடைய வாழ்க்கை ஆரம்பமானது. இங்கும் பார்க்கிறோம், இதே பகுதிகளில் நமக்கு இந்த ஆரம்ப கால கற்கருவிகளுடைய தயாரிப்பு அதிகமாக இருந்தது. இந்த படத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் எவ்வாறாக வேட்டையாட தலைப்பட்டனர். முதலாவது ஒரு வகை, அவர்கள் கூட்டமாக சென்றே வேட்டையாட ஆரம்பித்தனர் தங்களுடைய உணவிற்காக. வன விலங்குகள் அவர்களை தாக்க வரும் பொழுதோ அல்லது இவர்களுக்கு உணவு தேவைப்பட்ட பொழுதோ அவர்கள் கற்களை கொண்டோ ஈட்டி போன்ற அமைப்பில் அவர்கள் செய்து அவர்கள் அந்த விலங்குகளை தாக்கி அவற்றை சமைத்தோ பச்சை மாமிசமாகவோ உண்ண ஆரம்பித்தனர். நெருப்பின் பயனை அவர்கள் அறியாத காலகட்டம், எனவே அவர்கள் அப்படியே உண்டனர். பின்னர் இரண்டாவது வகையாக இவர்கள் வேட்டையாட தலைப்பட்ட விதம், குழிகளை வெட்டி அவற்றில் அந்த விலங்குகள் வந்து விழுகும்படி செய்து பின்னர் அவற்றை தாக்கி கொன்று அவற்றின் மாமிசத்தை அவர்கள் பயன்படுத்த ஆரம்பித்தனர். சோ இவர்களுடைய ஆகையால் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய கலாச்சாரம் அநேக பகுதிகளில் இந்தியாவில் நாம் பார்க்கிறோம். குறிப்பாக மேற்கு ராஜஸ்தான், வடக்கு குஜராத், மேவார் பீடபூமி, ஒரிசா, சோட்டா நாகபுரி பீடபூமி பகுதிகள், தக்கான பீடபூமி பகுதிகள், மும்பை கடற்கரை பகுதிகள், தெலுங்கானா பீடபூமி, இவை இடைக்கற்கால கலாச்சாரத்தின் முக்கிய பகுதிகளாக இருக்கின்றன. இந்த பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட மேற்காணும் பகுதிகளில் சொல்லப்பட்ட, அதாவது மேற்கு ராஜஸ்தான், குஜராத், ஒரிசா, தக்கான பீடபூமி, சோட்டா நாகபுரி பீடபூமி பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட கற்களின் வகைகள் தான் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இப்படத்தில் இருக்கின்ற கற்கள். இந்த கற்களை பயன்படுத்தி அவர்கள் தங்களுடைய உணவையும் சேகரித்திருக்கின்றனர், வேட்டையாடவும் பயன்படுத்தி இருக்கின்றனர். அடுத்ததாக நாடோடி சமூகங்கள். அடுத்த நிலை, ஆரம்ப காலகட்டத்தில் நாம் பார்த்தது அவர்கள் உணவு சேகரிப்பவர்களாக இருந்தனர். இரண்டாம் காலகட்டத்தில் வேட்டையாடுபவர்களாக இருந்தனர். மூன்றாவது காலகட்டத்தில் நாடோடி சமூகங்களாக இருந்தனர்.
4வது காலகட்டத்தில் மேய்ச்சல் கலாச்சாரம் அவர்களுக்குள் வர ஆரம்பித்தது. நாடோடி சமூகங்களாக அவர்கள் தலைப்பட ஆரம்பித்தனர். ஏனென்றால் ஒரு இடத்தில் அவர்கள் உண்டு கழித்து திருப்தி அடைந்தவுடன் அடுத்த இடத்தை தேடி செல்ல ஆரம்பித்தனர். ஏனென்றால் அவர்களுக்கு உணவு தேவை இருந்தது. இந்த உணவு தேவை பூர்த்தி செய்ய ஒரு இடத்தில் சில நாட்கள் வாழ்ந்து அடுத்ததாக இடம்பெயர ஆரம்பித்தனர். அப்பொழுது ஒரு இடத்தில் தங்காதபடி எந்தெந்த இடங்களுக்கு செல்ல வேண்டுமோ ஆக நிலையாக தங்காத ஒரு நாடோடி சமூக கூட்டமாக அடுத்த நிலை, அதாவது 3வது பரிமாணம் இருந்தது. இந்த காலகட்டத்தில் அவர்கள் தங்களுக்கு துணையாக விலங்குகளை வளர்க்க ஆரம்பித்தனர். குறிப்பாக நாய்கள் முதலில் பழக்கப்படுத்தப்பட்டதாக நமக்கு சில ஆதாரங்கள் கிடைக்கின்றன. இந்த நாய்கள் மோப்ப சக்தி அதிகமாக உள்ளவை. எனவே இந்த நாய்கள் மேலும் நன்றிக்கும் விசுவாசத்திற்கும் பெயர் போனவை. எனவே அவைகளை மனிதன் முதலில் பழக்க ஆரம்பித்தான். அவன் குகைகளில் வாழ தலைப்பட்ட போது அந்த நாய்கள் அவர்களுக்கு காவல்காரர்களாக செயல்பட்டன. தன்னுடைய மோப்ப சக்தியினால் வேறு விலங்குகள் வரும் பொழுது அவை குலைத்து குரல் எழுப்பி அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை அவர்கள் அப்பொழுதுதான் உணர ஆரம்பித்தனர். எனவே விலங்குகளை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வு மனிதனுக்குள் தலைப்பட்ட காலகட்டம் இந்த நாடோடி சமூக காலகட்டத்தில் தான். அப்பொழுது அவர்கள் அந்த நாய்களை பழக்கப்படுத்தியதை தொடர்ந்து மற்றும் பல விலங்குகளையும் பழக்கப்படுத்த ஆரம்பித்தனர். குறிப்பாக ஆடு வளர்த்தல் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு முக்கியமான ஒரு தேவையாக அறியப்பட்டது. நாடோடி மக்கள் நிலையாக ஓரிடத்தில் தங்கி வாழ ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் மேய்ச்சல் கலாச்சாரத்தை அறிய முற்பட்டனர். அப்பொழுதுதான் கால்நடைகளுடைய தேவை அவர்களுக்கு உணர ஆரம்பித்தனர். ஆக இயற்கையினுடைய மனிதனின் தேவை அப்பொழுது விவசாயத்தை எப்பொழுது ஆரம்பித்தார்களோ அப்பொழுதுதான் சுற்றுச்சூழலினுடைய அவசியத்தை மனிதன் உணர ஆரம்பித்தான். விலங்குகளுடைய தேவையை உணர ஆரம்பித்தான். கர்நாடகாவில் குருபா என்னும் இனம் பழங்குடி இனமும், தெலுங்கானாவில் ரேலா சீமா அல்லது கோலா குருவா என்ற இனமும் இற்றளவிலும் அவர்கள் சுற்றுச்சூழலை பயன்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி வரும் சமூகமாக வாழ ஆரம்பித்தனர். இந்த படத்தில் பார்க்கிறோம், அவர்கள் தேவையான செடி, காய்கறி, பழங்கள் அவற்றை பறிப்பதையும், விலங்குகளை வேட்டையாடி இருக்கிறதையும், கால்நடைகளை பழக்கப்படுத்தி தங்களோடு கொண்டு வருவதையும் நாம பார்க்கிறோம் இந்த படத்தில். ஆக வரலாற்றின் காலத்தை நாம் இவ்வாறாக பிரிக்கிறோம். பழைய கற்காலத்திலிருந்து, பழைய கற்காலம் கற்கருவிகள் மட்டுமே பயன்படுத்தப்பட்ட காலம். இந்த காலத்தில் ஒழுங்கமைவற்ற கற்கருவிகள் பயன்படுத்தப்பட்டன. அவைகள் பளபளப்பாக இல்லை, கூர்மையாக இல்லை. மனிதர்கள் பயன்படுத்திய கற்கள் தங்களுக்கு எந்த வடிவம் ஏற்றதாக இருந்ததோ வேட்டையாட, உணவுகளை சேகரிக்க அந்த கற்களை மட்டுமே பயன்படுத்தினர். இடைக்கற்காலத்தில் அவர்கள் வாழும் கலையை உணர ஆரம்பித்தனர். எனவே இக்காலகட்டத்தில் கண்டெடுக்கப்பட்ட அந்த கற்கருவிகள் அவர்களுக்கு மிக நுண்ணிய வடிவிலும் நுண்ணிய அளவிலும் அவர்கள் வாழ்விற்கு தேவையான அளவிலும் அவர்கள் பயன்படுத்த ஆரம்பித்தனர். அடுத்ததாக புதிய கற்காலத்தில் வாழும் கலையை அணிந்த மனிதன் ஓரிடத்தில் நிலையாக வாழ தரப்பட்டான். நாடோடி இக்காலகட்டத்தில் கற்களை உரசினால் நெருப்பு வரும் என்று அவன் அறிய தலைப்பட்ட பொழுது மட்பாண்டங்களை செய்ய ஆரம்பித்தான். சக்கரம் செய்ய பழகி மட்பாண்டங்கள் அவற்றின் உதவியால் செய்யப்பட்டது. மனிதன் புதைக்கும் முறையை அறிய ஆரம்பித்தான். இறந்த பின் புதைக்கும் முறையையும் அவற்றின் மேலே டால்மென்கள் போன்ற அந்த நினைவு சின்னங்களை எழுப்பக்கூடிய காலகட்டமும் உருவாக ஆரம்பித்தது. இக்காலகட்டம் வரை அவன் கற்களை மட்டுமே பயன்படுத்தினான். பின்னர் உலோக காலம் என்று ஆரம்பிக்கப்பட்டது. கற்காலத்தின் இறுதியில், அந்த கற்காலத்தின் இறுதியில் செப்பு காலம், அடுத்ததாக இரும்பு காலம். இந்த காலகட்டங்கள் ஆற்றங்கரை நாகரிகங்களாக இந்தியாவில் உருவெடுத்தன. இதே காலகட்டத்தில் எகிப்திய நாகரிகம்,
சீனாவின் மஞ்சு நாகரிகம், சீன நாகரிகம், யூப்ரட்டிஸ் நைகிரிஸ் நதிக்கிடையில் மெசபட்டோமியா நாகரிகம் மற்றும் உலகின் பல நாகரிகங்கள் ஆற்றங்கரையில் தோன்ற ஆரம்பித்தன. இந்த வரலாற்றின் முற்பட்ட காலத்தை பார்க்கும் பொழுது புதிய கற்காலம். இந்த புதிய கற்காலம் இந்தியாவில் ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வந்த காலம், அதாவது நாகரிகத்திற்கு முற்பட்ட காலம் என்று நாம் சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் மனிதன் கால்நடைகளை பழக்க ஆரம்பித்த பின்னால் ஏற்பட்ட காலம் புதிய கற்காலம் ஆகும். இந்த புதிய கற்காலத்தில் அவன் நெருப்பின் பயனை அறிய தொடங்கினான். ஓரிடத்தில் நிலையாக வாழத் தொடங்கியதற்கு அவனை உந்து கூடிய உந்து சக்தியாக சுற்றுச்சூழல் மட்டுமே இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. எப்படி சுற்றுச்சூழல் மனிதனுக்கு நிலையாக ஓரிடத்தில் தங்கி வாழ உதவி செய்தது? அவன் தங்கி வாழ காரணம், ஓரிடத்தில் அவனுக்கு உணவு கிடைக்கவில்லை என்றவுடன் அவன் இன்னொரு இடத்தில் செல்ல தலைப்பட்டான். அப்ப சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றனர், அவன் சாப்பிட்டு போட்ட பழத்தின் கொட்டைகள் ஒரு இடத்தில் தூக்கி போட்டவுடன் அவை வளர ஆரம்பித்ததாக அவன் உணர ஆரம்பித்திருக்கலாம். எனவே அந்த காலகட்டத்தில் அவன் விவசாயத்தின் தேவையை உணர ஆரம்பித்தான். ஒரு இடத்தில் தங்கி நிலையாக அவர்கள் விவசாயம் செய்ய பழகினர். அந்த விவசாய காலகட்டத்தின் ஆரம்பமே அவர்கள் மேய்ச்சல்காரர்களாக உருவாக ஆரம்பித்தனர். அந்த விவசாயத்திற்கு அவர்களுக்கு நாய், ஆடு, மாடு போன்ற விலங்கினங்கள் உதவியாக இருந்தன. பானைகள் செய்ய உதவி செய்தன. ஆற்றின் ஓரத்தில் அவர்கள் வாழ்க்கையை ஆரம்பித்தனர். காரணம், அவர்களுக்கு மட்பாண்டங்கள் கிடையாது, எந்த குவளையும் கிடையாது தண்ணீர் எடுத்து குடிக்க. எனவே அவர்கள் ஆற்றின் போக்கில் செல்லும் நீரை எடுத்து குடிக்கவும், அவர்கள் குகைகளில் வாழவும் தலைப்பட்டனர். எனவே இந்த காலகட்டம் புதிய கற்காலம் என்பது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த காலம். அவர்கள் இயற்கையை போற்ற ஆரம்பித்த காலம். சுற்றுச்சூழல் வரலாறு முறையாக ஆரம்பிக்கப்பட்டது எங்கு என்றால் இந்த புதிய கற்காலத்தில் மட்டுமே. இங்கு அவன் விவசாயம் பேணி பாதுகாக்க ஆரம்பித்தான். விவசாயத்திற்கு தண்ணீர் தேவைப்பட்டது. எனவே தண்ணீர் இருக்கும் இடத்தில் மட்டுமே விவசாயம் செய்ய முடியும். எனவே ஆற்றின் முகத்துவாரங்களில் விவசாயம் செய்ய ஆரம்பித்தனர். மற்றும் அங்கு விவசாயம் செய்வதற்கு கால்நடைகளை பயன்படுத்தினால் கால்நடைகளின் தேவையையும் அவன் உணர ஆரம்பித்தான். இந்த கால்நடைகள், விவசாயம் இவை அவனை ஓரிடத்தில் நிலையாக தங்கி வாழ உணர்த்துவித்தது. எனவே குகைகள் மற்றும் மறைவிடங்களில் வாழ பழகின. இந்த மறைவிடங்களில் வாழும் பொழுது அவனுக்கு பொழுதுபோக்கு நேரங்கள் அதிகமாக கிடைத்தன. வெறுமன நாடோடிகளாக அலையும் போது ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல, உணவு சேகரிக்க, உணவை சமைக்க, சாப்பிட, வேட்டையாட, உண்டு உறங்க இவற்றுக்கு மட்டுமே நேரம் செலவழித்த மனிதன் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிலையாக தங்க ஆரம்பித்தவுடன் சுற்றுச்சூழலை ரசிக்க ஆரம்பித்தான். எனவே அவன் பல்வேறு ஓவியங்கள், வண்ணங்கள் இவற்றை வரைய ஆரம்பித்தான். அவற்றிலிருந்து இன்று நாம் அறிகிறோம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் என்பதற்கு நமக்கு முக்கிய தொல்லியல் ஆதாரங்களாக அவை அமைகின்றன. இந்தியாவை பொறுத்தவரை, குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை, இங்கு ஒரு புதிய பரிமாணம் என்னவென்றால், உலோக காலத்திற்கு முன்பாக, அதாவது புதிய கற்காலத்திற்கும் உலோக காலத்திற்கும் இடையில் பெருங்கற்காலம் என்ற ஒன்று அமைந்துள்ளது. பையம்பள்ளி, அதிரம்பாக்கம், மதுரை, குறிப்பாக மதுரை பகுதிகளில் நாம் சில பகுதிகளை நாம் காண்கிறோம். விலாங்குடி, பறவை மற்றும் சில பகுதிகளில் இந்த பெருங்கற்கால நினைவு சின்னங்கள், சித்தன்னவாசல், புதுக்கோட்டை மாவட்டத்தில் சித்தன்னவாசல் மற்றும் சில பகுதிகளில் இந்த பெருங்கற்காலங்களை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அக்காலகட்டத்தில் உலோகங்கள் தமிழகத்திற்கு பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக கற்களை பெருமளவில் ஈமச்சடங்குகளுக்கு பயன்படுத்த ஆரம்பித்திருக்கின்றன. இந்த புதிய கற்கால மனிதனின் இன்னும் ஒரு வித்தியாசமான பரிணாமம் என்னவென்றால், அவர்கள் புதைக்க ஆரம்பித்தனர். மனிதன் ஆரம்ப காலகட்டத்தில் இறந்தவுடன் அந்த இடத்திலேயே இறந்து போன சடலங்களை விட்டு பயணம் செய்ய ஆரம்பித்திருந்தனர். பின்னர் இறந்தவர்களை ஏதாவது ஒரு இடத்தில் போட்டுவிட்டு அவை காட்டு விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ இரையாக விட்டு சென்றனர். அடுத்த காலகட்டம்
இடைக்காலத்தில் அப்படி விட்டு சென்றனர். அடுத்த புதிய காலகட்டத்தில் அவர்கள் இறந்தவர்களின் நினைவை போற்ற ஆரம்பித்தனர். எனவே நிலையாக தங்கிய பின் ஓரிடத்தில் அவர்களை புதைக்க ஆரம்பித்தனர். இந்த புதைப்பிற்கு அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் ஈமச் சடங்கிற்கென்று சில பொருட்களை பயன்படுத்தி இருக்கின்றனர். டால்மென்கள் என்று சொல்லக்கூடிய கற்திட்டைகள் மற்றும் கற்குகைகளை இவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றனர். அதாவது இவற்றில் சில வகைகளை நாம் பார்க்கிறோம். சர்கோபஸ் என்று சொல்லக்கூடிய சவப்பெட்டிகள் மற்றும் முதுமக்கள் தாலி அவற்றை இவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றனர். இந்த சர்கோபஸ் பெட்டிகள் என்பவை மிக பட்டையான செவ்வக வடிவிலான கற்கள் அமைக்கப்பட்டு அவர்கள் புதைத்த இடத்தின் மேல் இக்கற்கள் அடுக்கப்பட்டிருந்தன. அவை சவப்பெட்டியை போன்ற அமைப்பில் வடிவமைக்கப்பட்டிருந்தன. பின்னர் சில இடங்களில் நாம் இந்த டால்மென்கள், அதாவது இறந்தவர்களுடைய உடலை அடக்கம் செய்து அவற்றின் மேல் ஈம கூரைகளை எழுப்பினர். அதாவது உயரமான கற்களை எழுப்பி அந்த கற்களை நடுக்கல் என்று சொல்லக்கூடிய சில கற்களை பிற்காலத்தில் நாம் பார்க்கிறோம். சதிக்கல், வீரக்கல் இவையெல்லாம் வந்துள்ளன. ஆனால் ஆரம்ப காலத்தில் இந்த ஈமக்கற்களை அவர்கள் நிறுவி இருக்கின்றனர். உயரமான கற்கள் புதைத்த இடத்தின் மேல் உயரமான கற்கள் எழுப்பப்பட்டு மேற்கூரை போன்று தட்டையான ஒரு கல் அவற்றின் மேல் வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் இறந்த இடத்தை சுற்றிலும் ஒரு பெரிய கற்கள், வட்ட வடிவத்தில் பெரிய கல் அமைக்கப்பட்டிருந்தது. பின்னர் அவர்களுக்கு சிறிய கற்களாக சுற்றிலும் அவர்களுடைய புதைக்கப்பட்ட இடத்தை சுற்றி சிறிய கற்கள் அமைக்கப்பட்டிருந்து அதன் கீழாக கூழாங்கற்களை பரப்பி ஒரு வித்தியாசமான நினைவு சின்னமாக அவர்கள் காட்ட முயற்சி செய்திருந்தனர். இந்த முறை தவிர அவர்கள் முதுமக்கள் தாலிகளில், அதாவது பானை போன்ற அமைப்புகளில் அவர்களுடைய பிணங்களை வைத்து மூடி அவற்றை மண்ணிற்கடியில் புதைத்துள்ளனர். ஒரு வகை அவர்களுடைய எலும்புகள் மற்றும் அவர்களுடைய அந்த எந்த காரியங்களை அவர்கள் பயன்படுத்தி இருந்தார்களோ அந்த பயன்படுத்தப்பட்ட பொருட்களையும் அவற்றின் உள்ளாக போட்டு அவர்களை மூடி மண்ணிற்குள் புதைத்துள்ளனர். இது ஒரு வகையாக நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இன்னும் சில முதுமக்கள் தாலிகளையும் நாம் பார்க்கிறோம். அவற்றின் உள்ளே இந்த பிற்காலத்தில், அதாவது புதிய கற்காலத்தின் கடைப்பகுதியில் வந்த இந்த சர்கோபஸ் சவப்பெட்டிகள் மற்றும் முதுமக்கள் தாலிகளில் கிழக்கு நோக்கிய துளை இருப்பதாக நாம் பார்க்கிறோம். அந்த துளையினுடைய அர்த்தம் என்னவென்றால், இறந்தவர்களுடைய ஆவிகள் வெளியில் வந்து போகக்கூடிய ஒரு துளையாக அவை அமைந்துள்ளது என்று அவர்களுடைய நம்பிக்கை இருந்ததாக நாம் அறிகிறோம். ஆக மக்களுடைய நம்பிக்கை உருவாக ஆரம்பித்தது. அவர்களுக்கு அடிப்படையான சமயம் என்று ஒன்று இல்லை என்றாலும் இறந்தவர்களுடைய ஆன்மா வந்து போகிறது என்ற ஒரு நம்பிக்கை இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. இந்த பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் பல்வேறு இடங்களில், குறிப்பாக தென்னிந்தியா, மத்திய இந்திய பகுதிகளில், குறிப்பாக தமிழகத்தின் பல பகுதிகளில் நாம் பார்க்கிறோம். இந்த புதிய கற்கால மக்கள் நாடோடி சமூக வாழ்விலிருந்து மாறி ஒரு புதிய வாழ்க்கையை தொடர ஆரம்பிக்கின்றனர். துணிகளை நெய்ய முற்படுகின்றனர். ஆடுகள் வளர்ப்பது அவர்களுடைய விவசாயத்தை அதிகமாக பெருக்க ஆரம்பித்தது. இந்த ஆடு மாடுகளின் தேவை வளர வளர மக்கள் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்று, அவற்றினுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று தலைப்பட ஆரம்பித்தனர். இந்த வரலாற்றுக்கு காலத்திற்கு முற்பட்ட காலத்தில் நாம் எந்த ஆதாரங்களையும் பார்க்க முடியவில்லை. இந்த கற்கருவிகளை மட்டுமே வைத்து அவர்களுடைய காலத்தை கணிக்கின்றனர் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள். இந்த சுற்றுச்சூழல் கல்வியின் வரலாற்றில் இந்த பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம் 3 காலங்களும் இவர்களுடைய மட்பாண்டங்கள் மற்றும் கற்கருவிகளின் அடிப்படையிலேயே எழுதப்பட்டுள்ளது. எனவே மனிதன் நாகரிகம் என்ற ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தது புதிய கற்காலத்தின் கடைப்பகுதியில்தான். இங்கு மட்பாண்டங்கள் செய்ய தலைப்பட்ட பொழுது அவர்கள் ஆற்றங்கரையிலே தங்களுடைய முக்கியமான வாழ்வின் பெரும் பகுதியை ஆற்றங்கரையில் செலவிட ஆரம்பித்தனர். ஆற்றங்கரையில் அவர்கள் நாடோடிகளாக இருந்து மாறிய நிலைமையினால் அவர்கள் புதிய ஆடைகளை
நெய்ய பழக ஆரம்பித்தனர். ஊசிகள் போன்ற கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டு செய்யப்பட்டு அவர்கள் பயன்படுத்தினர். இந்த மட்பாண்டங்களில் பல்வேறு விதமான மட்பாண்டங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் இதே காலகட்டத்தில் இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட காலத்தில் உலகின் பல்வேறு பகுதிகளிலும் குறிப்பாக ஜப்பான், சீனா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பலவற்றிலும், ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளிலும், அமெரிக்காவின் சில பகுதிகளிலும் நாம் சில நாகரிகங்களை பார்க்கிறோம். அவர்கள் மிகவும் தேர்ந்தவர்களாக மனிதனுடைய வாழ்க்கையில் அவர்கள் விவசாயத்தில் தேறினவர்களாக இக்காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கின்றனர். இந்த புதிய கற்கால மனிதர்களுக்கு கற்களின் பயன்பாடு மிகவும் சிறப்பானதாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட கற்களை மட்டுமே பயன்படுத்தவில்லை. பழைய கற்கால மனிதன் குவாட்சைட் என்று சொல்லக்கூடிய படிம கற்களை மட்டுமே பயன்படுத்தினான். அதனால் அவர்களை குவாட்சைட் மனிதர்கள் என்று சொன்னார்கள். பின்னர் இடைக்காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் செரட் மற்றும் பலவிதமான மணிக்கல், செப்புக்கள் போன்ற பல்வேறு விதமான கற்களை பயன்படுத்தி இருக்கின்றனர். ஜாஸ்பர் என்று சொல்லக்கூடிய கற்கள், இவை குவாட்சைட் கற்களுக்கு இணையாக தரத்தில் இருப்பவை. மேலும் பளபளப்பான கற்கள். இந்த கற்களை அவர்கள் பயன்படுத்தினர். புதிய கற்கால மனிதர் பல்வேறு விதமான கற்களை குவாட்சைட் மற்றும் செரட், ஜாஸ்பர், சிவப்பு மணிக்கல் மற்றும் சிவப்பு கற்கள் போன்ற பல்வேறு கற்களை பயன்படுத்தி இருக்கின்றனர். அவற்றை கொண்டே மட்பாண்டங்களை செய்துள்ளனர். அவற்றை கொண்டே கருவிகளையும் செய்துள்ளனர். மற்றும் இந்த கற்கள் அவர்களுக்கு ஈமச் சடங்குகளுக்கும் மிக பிரயோஜனமாக இருந்தவையாக இருந்தது. எனவே சிறிய சிறிய கற்கள் பயன்படுத்துவதை விடுத்து பெரிய கற்களை அவர்கள் பயன்படுத்தியதனால் பெருங்கற்காலம் என்று அவர்களுடைய காலம் அழைக்கப்படுகிறது. இவ்வாறாக இப்படி காலகட்டத்தை பிரித்திருக்கின்றனர். ஆனால் இந்த பழைய கற்காலத்துக்கு முன்பாக மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, பூமி எப்படி உருகிய நிலையில் இருந்த பூமி வர ஆரம்பித்தது என்று நாம் பார்க்கும் பொழுது, பூமி உருகிய நிலையில் இருந்த காலத்தை தாண்டி அடுத்த காலகட்டத்தை நாம் உறைபனி காலம் என்று சொல்கிறோம். ஆங்கிலத்தில் ஹோலோஸ்டின், பெலிஸ்டோசின் என்று காலகட்டங்களை பிரிக்கின்றனர். அந்த காலகட்டத்தில் அவர்கள் உறைபனி காலம், அதாவது மனிதர்கள் வாழ தகுதியற்ற நிலையில் பூமி இருந்தது. பின்னர் அந்த உறைபனி, எங்கு பார்த்தாலும் பனி உறைந்த காலம் இருந்தது. அங்கு எந்த விதமான தாவரங்கள் வளர்வதற்கும் சாத்தியம் இல்லாத காலகட்டம். அடுத்த காலகட்டம் பழைய கால மட்டுமே பனி உறைந்த நிலைமையிலும் மற்ற உலகத்தில் மனிதர்கள் வாழ ஏற்ற காலம் வர ஆரம்பித்தது. அந்த பெலிசோட்டன் அப்படி என்று சொல்லக்கூடிய காலம். அந்த காலகட்டத்தில் பனிக்கரடி மற்றும் சில பனியில் வாழக்கூடிய உயிரினங்கள் வளர ஆரம்பித்தன. ஒரு செல், இரு செல் உயிரினங்கள் வளர ஆரம்பித்தன. மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தான். அந்த காலகட்டத்தை ஆராய்ச்சியாளர்கள் குரங்கு மனிதர்கள் என்று சொல்கின்றனர். இந்த உறைபனி காலத்தில் மனிதர்களுடைய எச்சங்களை நாம் கார்பன் 14 முறைப்படி அறிகின்றோம். அவர்களுடைய காலகட்டம் இத்தனை லட்சங்களுக்கு, பல மில்லியன் வருடங்களுக்கு, அதாவது 3 மில்லியன் வருடங்களுக்கு முற்பட்டவை என்று நாம் அறிகின்றோம். அந்த உறைபனி காலத்திற்கு அடுத்ததாக மனிதன் நிமிர்ந்த நிலையில் தன்னுடைய பாதுகாப்பிற்காக, தன்னுடைய உணவிற்காக கற்களை பயன்படுத்த தொடங்கின காலம்தான் பழைய கற்காலம். பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், இந்த 3 காலங்களை கடந்து அவன் நிலையாக வாழ ஆரம்பித்தான். விவசாய புரட்சி ஏற்பட்டது. இந்த புதிய கற்காலத்துக்கு பின்பு ஒரு விவசாயத்தில் புரட்சி என்றால் பெரிய அளவில் இயந்திரங்கள் வைத்து அவர்கள் செய்யவில்லை. விவசாயம் செய்ததே அவர்களுடைய ஒரு புரட்சி என்று நாம் சொல்லலாம். ஒரு இடத்தில் நிலையாக தங்கி வாழ முற்பட்ட அவர்கள் விவசாயம் எப்படி விதையை போடுவது, எப்படி அதை வளரச் செய்வது என்று படிப்படியான நிலையில் அவர்கள் உணர்ந்து அதை அறிந்து அவர்கள் விவசாயம் செய்ய ஆரம்பித்தனர். இந்த விவசாய புரட்சி பல்வேறு கண்டுபிடிப்புகளுக்கும் அவை உறுதுணையாக இருந்தது. ஆங்கிலத்தில் ஒரு அருமையான பழமொழி உண்டு, தேவையே அறிவியலின் தாய், நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். அப்ப அந்த பழமொழிக்கு ஏற்ப அவனுக்கு தேவை உணவு,
உணவு தேவைக்காக அவர்கள் பல்வேறு காரியங்களை கண்டுபிடிக்க முற்பட்டனர், தலைப்பட்டனர். இந்த காரியங்களை அவர்கள் விவசாயத்திற்காக கண்டுபிடிக்க தலைப்பட்ட பொழுது அவர்கள் மட்பாண்ட கலையை அறிந்தனர். இந்த மட்பாண்டங்களுடைய பயன்பாடு வரலாற்றில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. பின்னர் மனிதன் இடம்பெயர ஆரம்பித்தான். மக்கள் தொகை பெருக்கம் ஓரிடத்தில் அதிகமாக அவர்களுடைய தேவையும் அதிகரித்தது. இத்தேவைக்காக அவர் பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்ய வேண்டியிருந்தது. எனவே மனிதர்கள் சமூக குழுக்களாக பிரிய ஆரம்பித்தனர். ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு குழு ஒரு இடத்தில் இருந்தால் அடுத்த சமூக குழுக்கள் வேறு வேறு இடங்களுக்கு பயணித்து செல்ல ஆரம்பித்தனர். அந்த குழுக்களுக்கு ஒரு தலைவன் ஏற்பட்டான். அந்த குழுக்கள் ஒரு சமூகமாக உருவெடுத்தது. அந்த சமூகத்திற்கு ஒரு தலைவன், அவருக்கு சில அங்கங்கள் என்று வாழும் கலையில் மாற்றங்கள் ஏற்பட்டது. மனிதன் சூழ்நிலைகளையும் சுற்றுச்சூழலையும் பயன்படுத்த ஆரம்பித்தான். ஒரு இடத்தில் மட்டும் அல்ல, பல்வேறு சுற்றுச்சூழல்களை அவர்கள் பார்த்து அந்த சுற்றுச்சூழல்களை அனுபவிக்க ஆரம்பித்தனர். ஆக மனிதன் சுற்றுச்சூழல் வரலாற்றின் அத்தியாயத்தை தொடங்க ஆரம்பித்தான். அந்த சுற்றுச்சூழல் அவர்களுக்கு தேவை என்ற நிலை வரும் பொழுது அவற்றை பாதுகாக்கவும் அவர்கள் தலைப்பட்டனர். இன்றும் நாம் சுற்றுச்சூழலை எந்த அளவிற்கு பயன்படுத்துகின்றோம்? உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், கடவுளுக்கு படைக்கப்படும் வாழைப்பழம், தேங்காய், இவை எதற்காக? அதை மட்டுமே ஏன் வேறு பழங்கள் இல்லையா? வேறு காய்கள் இல்லையா? ஏன் தேங்காயை மட்டும் நாம் படைக்கின்றோம்? ஏன் நாட்டு வாழைப்பழத்தை மட்டும் படைக்கின்றோம்? இன்று நாம் யோசிக்கும் பொழுது அவை விதையில்லாத காய்கள். எனவே அவை இனப்பெருக்கத்திற்கு மிகவும் கடினமான பொருட்கள். இந்த பொருட்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் கட்டாயம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய விழிப்புணர்வு மக்களுக்கு இருக்க வேண்டும். கடவுளுக்கு பயன்படுத்த இக்காரியங்களே உகந்தவை என்று சொல்லும் பொழுது கட்டாயத்தின் அடிப்படையில் நாம் அவற்றை பாதுகாக்கின்றோம். எனவே தேங்காய்களை வளர்க்கின்றோம், நாட்டு வாழைப்பழங்களை வளர்க்கின்றோம். ஆக மக்கள் அவற்றை பாதுகாக்கக்கூடிய கட்டாயத்தின் தேவை வரும் பொழுது அந்த சுற்றுச்சூழல், இயற்கை பாதுகாக்கப்படுகிறது. எனவே சுற்றுச்சூழலை பாதுகாக்க மனிதன் ஆரம்பித்த அந்த புதிய கற்காலத்தில் பின்னர் நாகரிகமும் தொடர ஆரம்பித்தது. ஆக சுற்றுச்சூழல் வரலாறு என்பது நாகரிகத்தின் வரலாறு, வரலாற்றின் வரலாறு என்பது பிரித்து பார்க்க முடியாத அங்கங்கள். இந்த காலகட்டத்தில் அவர்கள் உலோகங்களை கண்டறிய தடைப்பட்டனர். இடம் விட்டு இடம்பெயர்ந்த மக்கள் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு சில உலோகங்கள் காணப்பட்டன. அவைதான் இரும்பு, செம்பு போன்ற செப்பு. இந்த காரியங்கள் அவர்களுக்கு கிடைத்த பொழுது அவர்கள் அதை எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தனர். செப்பு கருவிகள் அதிக அளவில் பயன்பாட்டிற்கு வந்தது. இந்த செப்பு காலம் மற்றும் இரும்பின் பயனை மக்கள் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் எடுக்க ஆரம்பித்தனர். இந்தியாவிலும் செப்பு அதிகமாக பயன்படுத்தப்பட்ட காலத்தை நம்ம ஹராப்பா கலாச்சாரம், சிந்து சமவெளி நாகரிகம் என்று காண்கின்றோம். இரும்பு அதிகமாக பயன்படுத்தப்பட்ட காலத்தை வேத காலம் என்று நாம் காண்கின்றோம். இது உலகம் எங்கும் செப்பும் இரும்பும் உலோக காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் அவற்றை பல்வேறு பணிகளுக்கு பயன்படுத்தினர். குறிப்பாக விவசாயத்தின் இடுபொருள்களாக, அதாவது கலப்பை மற்றும் ஏர் போன்ற கருவிகள் செய்வதற்கு அவர்கள் பயன்படுத்தினர். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இயற்கை எப்படி வளர்ந்தது, எப்படி ஆற்று சமவெளிகளில் அவை உருவெடுத்து பாதுகாக்கப்பட்டது என்பதை பின்வரும் அலகுகளில் நாம் பார்க்க முடியும். ஆக வரலாறு, சுற்றுச்சூழல் வரலாறு மற்றும் இயற்கை வரலாறை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆதி மனிதன் அன்று அதனுடைய தேவை உணர்ந்த பொழுதுதான் அவர்களுக்கு நிலையான ஒரு வாழ்க்கை அமைந்தது. அவர்களுடைய வாழ்க்கை செழிப்பாக வாழ ஆரம்பித்தது. நாகரிகங்கள் பெருக ஆரம்பித்தது. ஆக இன்றைய இயற்கையை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. சுற்றுச்சூழல் வரலாறு மட்டும் நாம் படிக்கின்றோம், அதோடு நிறுத்திவிடக் கூடாது. அவை எவ்வாறு வரலாற்றில் பாதுகாக்கப்பட்டது, எப்படி ஒரு சிக்கோ இயக்கம், அப்பிக்கோ இயக்கம் மக்கள் மனதில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த காட்டை நாம் பாதுகாக்க வேண்டும், மரங்களை பாதுகாக்க போராட வேண்டும் என்று இவர்கள் போராடினார்களோ அதே போல் நம்மால் இயன்ற பாதுகாப்பை நாம் இயற்கைக்கு வழங்க வேண்டும். நாம் இயற்கைக்கு வழங்கும் போது மட்டுமே நம்முடைய வருங்கால சந்ததியினர் அந்த இயற்கையின் பயனை முழுமையாக அறிய முடியும். அந்த இயற்கை தலைமுறையினருக்கு உதவியாக வேண்டும் என்றால் அவை நம் கையில் உள்ளது.
நம் கையில் மட்டுமே பொறுப்பு உள்ளது. பாடங்களை படிக்கின்றோம், நடைமுறை வாழ்க்கைக்கு அவை எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் என்று யோசியுங்கள் மாணவர்களே. மாணவர்களே, நாம் படிக்கின்றோம், அந்த காரியத்தை அபியாசப்படுத்துங்கள். இயற்கையை நேசிப்போம், இயற்கையை சுவாசிப்போம். வரலாற்றில் சுற்றுச்சூழல் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இன்று நம் வாழ்விலும் தாக்கத்தை ஏற்படுத்தட்டும். நன்றி.